ஸோ ஐ ஆல் இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.6ல தேர்ட் சம் பார்க்கலாம். சரியா? என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 28 டேர்ம்ஸ் கேட்குறாங்களா? சரி, ஓகே. அப்போ சொல்யூஷனில் A1 A2 A3 இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா 28 டேர்ம்ஸ் இருக்கு. இந்த 28 டேர்ம்ஸை நான் ஆட் பண்ணணும். சரி, ஓகே. அப்புறம் என்ன சொல்றாங்க? ஜென்ரல் டேர்ம் கொடுத்துட்டாங்க. ரைட்டு. அப்போ இந்த ஜென்ரல் டேர்ம் எடுத்து எழுதுங்க. ஜென்ரல் டேர்ம் an is equal to 4n minus 3. புரியுதா? இதை இப்படிதான் நான் எடுத்து எழுதிக்கணும். ஜென்ரல் டேர்ம். ஓகே. இப்போ இது இந்த ஜென்ரல் டேர்ம் தெரிஞ்சுட்டா A1 A2 A3 A28 எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிருவோமா? ஃபர்ஸ்ட் A1 n இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்கு. ஸோ 4 into 1 minus 3. ஸோ அப்போ 4 minus 3 1. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் எனக்கு 1. அடுத்தது A2 4 into 2 minus 3. அப்போ 8 minus 3. அப்போ 5. ஸோ செகண்ட் டேர்ம் 5ன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ தேர்ட் டேர்ம் 4 into 3 minus 3. ஸோ அப்போ 12 minus 3. அப்போ 9 தெரிஞ்சு போச்சு. ஓகே. லாஸ்ட் டேர்ம் எனக்கு தேவையில்லை. என்ன சம் தானே கேட்குறாங்க. லாஸ்ட் டேர்ம் தேவையில்லை. ஓகேவா? இப்போ அடுத்தது டி. டி என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்? A2 minus A1. ஸோ A2 minus A1. A2 என்னது ராஜா? 5. A1 என்னதுமா? 1. ஸோ அப்போ ஆன்சர் 4. ரைட்டா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 28 எலமெண்ட்ஸை ஆட் பண்ண சொல்றாங்க. ஆடிஷனோட ஃபார்முலா என்னம்மா? Sn is equal to n by 2 2a plus n minus 1 into d. அவ்வளோதான்ப்பா. சம போடுங்கப்பா. டோட்டலாக எத்தனை எலமெண்ட் இருக்கு? 28. 28 by 2 n இருக்கிற இடத்துல 28ன்னு போடுங்க. அடுத்தது 2 into ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம். ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ என்னது எனக்கு? 1 plus 28 minus 1 into d-யோட வேல்யூ 4. ஸோ இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 14. ஸோ 14 2 plus 27 into 4. அப்போ 27 into 4. ஸோ 28 108. அப்போ சாரி 14 2 plus 108. அப்போ 14 into 110. So easy. So 110 into 14. So 0 4 4 0 1 1. So 1540. So இதுதான் சாமி என்னோட ஆன்சர். ஸோ 1540. ஸோ மொத்தமாக ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க, இதில் எந்த வேல்யூமே எனக்கு கொடுக்கல. மொத்த டேர்ம் 28ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதை நான் n is equal to 28ன்னு எடுத்துப்பேன். ஜென்ரல் டேர்ம் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நான் ஏடி கண்டுபிடிச்சேன். பாருங்க, ஏ கண்டுபிடிச்சிட்டேன். ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம் தானே. ஏ கண்டுபிடிச்சேன். டி தெரியறதுக்கு எனக்கு A2 A1 தெரியும். அதை வச்சு A2 A1 கண்டுபிடிச்சி டி கண்டுபிடிச்சேன். அப்புறம் சம் ஃபார்முலாவில் போட்டு ஆன்சரை டிரைவ் பண்ணிட்டேன். கிளியராக இருக்கா சாமி? இந்த மாதிரி ஜென்ரல் ஈக்குவேஷன் கொடுத்தா அது எப்படி கொண்டு வரதுங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம்.